Selvanji, the stage is all yours. அனைவருக்கும் வணக்கம். 12 ஆண்டுகள் கழித்து கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கும்போது தாய் வீட்டுக்கு வந்த உணர்வு தான் ஏற்படுகிறது. நான் டாக்டர் இல்லை, மருத்துவ பின்புலன் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய பின்புலன் சந்தையியல், பொருட்களை எப்படி விற்பது என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா திருப்பதிக்கு லட்டு விற்கிறது என்னோட தொழில். திருப்பதிக்கு லட்டு விற்கிறதுங்கிறது நம்ம ஒரு பழமொழியாக சொல்கிறோம். அதைவே நம்மளுக்கு நிறைய பேர் செயல்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலம் தென்னை மரம் பூமி. தேங்காய் மரம் இல்லாத வீடுகள் முதல்ல அட்லீஸ்ட் இப்போ எப்படின்னு தெரியல, 12 வருஷத்தில் எனக்கு தெரியல, தேங்காய் மரம் இல்லாத வீடு முதல்ல பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா வீட்டுக்கு வீடு பசுமாடு இருக்கேன். இப்படி தென்னை மரங்கள் நிரம்பிய இந்த பூமியில் தேங்காய் எண்ணெய் விற்பனை சுத்தமாக நின்று போய் என்னதற்கான காரணம் என்ன? ஏன் நம்ம விவசாயிகளோ அரசோ இதை பற்றி சிந்திக்கல? ஒரே காரணம் கொலஸ்ட்ரால். தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் இருக்குது, அது சாப்பிட்டா மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தேங்காய் எண்ணெய் விற்பனை சுத்தமாக சரிந்து விட்டது. அதற்கு பதிலாக நாம் என்ன சாப்பிட்ருக்குறோம்? சூரியகாந்தி எண்ணெய் சாப்பிட்றோம். இந்த கனோலா அப்படிங்கிற ஆயிலை சாப்பிட்றோம். நீங்கள் பழைய காலத்துக்கு போனீங்கன்னா, ராஜராஜ சோழன், ஔவையார் இவங்க காலத்துலலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு சூரியகாந்தி எண்ணெய் அப்படின்னா என்னென்னு தெரியாது. கடல் எண்ணெய் வெள்ளைக்காரன் அமெரிக்கா இருந்து இங்கே வந்த பயிர். கடலெண்ணெய் என்னன்னு சொல்லி நீங்கள் திருவள்ளுவரையோ ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது என்னென்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த கடந்த 100 ஆண்டுகளில் அறிமுகமான இந்த புதிய எண்ணெய்களை நாம் இப்போ ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்குறோம். நம்ம வீட்டு புடக்காளியில் நாம் தண்ணி ஊற்றி வளர்த்துன தென்னை மரத்தில் இருக்கிற எண்ணெயை நம்ம மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறோம். ஸோ இது திருப்பதிக்கு லட்டு விற்கிற கதை இல்லை, திருப்பதியில் போய் லட்டு மோசம்னு சொல்லி ஜாங்கிரியை விற்கிற கதை. எப்படி இந்த மாதிரி எண்ணெய்கள், சமையல் எண்ணெய்கள் வந்தது, தேங்காய் எண்ணெயின் இடத்தை இவை எப்படி பிடித்தன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. பாரம்பரியமான எண்ணெய், இந்தியர்களுக்கு அறிமுகமான பாரம்பரியமான எண்ணெய்கள் 2. ஒன்று வெண்ணெய். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா புராணகாலத்தில் போனீங்கன்னா கிருஷ்ணர் திருடி தின்ன உணவு. அப்பேற்பட்ட பாரம்பரியமான உணவை இன்றைக்கி கண்டாலும் எல்லோரும் பயந்து நடுங்குறாங்க. நீங்கள் எந்த உணவு எடுத்துட்டிங்கனாலும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுனீங்கன்னா அது அதுக்கு சேர்க்கக்கூடிய சுவையே தனி. வெறும் ஒரு ஸ்பூன் நெய்யை நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற சுவை ஒரு அருமையான ஒரு சுவை. ஆனால் அந்த நெய்யவே பலரும் ஆண்டு கணக்கில் திரும்பியும் கூட பார்க்காம அதுக்குள்ளே சோயாபீன் எண்ணெய், கனோலா, சன்ஃப்ளவர் எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், 2 டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நிறைய உணவுகளை நெய் இல்லாமல் சமைச்சேன்னா அதோட டேஸ்ட்டு சுத்தமாக காலியாயிரும். நிறைய உணவுகள் இதனால் காலியாயிருச்சு. ஆனால் இந்த 2 நம்ம பாரம்பரியமான இந்த 2 உணவுகளுமே கெடுதல்னு சொல்லிட்டு நம்ம எதற்காக இந்த கடந்த 100 ஆண்டுகளில் மட்டுமே அறிமுகமான இந்த எண்ணெய்களை நாம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரே காரணம் கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக். இது 2 வந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி போய் இந்த எண்ணெய்களை நம்ம சாப்பிடுவோம்? ஸோ இப்போ இந்த எண்ணெய்களோட வரலாற்றுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில், அதுக்கு முன்னாடி மின்சாரம் கிடையாது. அதுக்கு முன்னாடி பருத்தி கொட்டை இருக்குல்ல, பருத்தி கொட்டையில் எடுக்கிற எண்ணெயை தான் விளக்கரிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மின்சாரம் கண்டுபிடிச்ச உடனே பருத்தி கொட்டை ஏகப்பட்ட பருத்தி கொட்டை தேங்கி போச்சு. ஸோ அந்த பருத்தி கொட்டையில் வச்சு என்ன பண்ணுறது? அதிலிருந்து எடுக்கிற எண்ணெய் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த காலத்தில் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனி அப்போவே இருந்திருக்காங்க. அவங்க 19ஆம் நூற்றாண்டில் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனி இருந்திருக்குது. இந்த எண்ணெய் எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு விற்கிறாங்க. அமெரிக்க மக்களுக்கு இந்த பருத்தி கொட்டை எண்ணெய் எடுத்து சாப்பிடுங்கன்னு விற்கிறாங்க. ஜனங்க அதை வாயிலே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவில் அப்போ பிரபலமான எண்ணெய்கள் 2 தான். ஒன்று வெண்ணெய், இன்னொன்று பன்னி கொழுப்பு, லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதை சாப்பிட்றதில்ல, ஆனால் அங்கே அது அதுதான் பாரம்பரியமான எண்ணெய்.
அது ரெண்டையுமே ஒரு நீங்கள் வந்து வெண்ணெயிலையோ இல்லை பன்னிக்கொழுப்புலையோ ஒரு உணவை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவை வந்து அதுக்கு ஈடு இணையே வந்து எதுவுமே கிடையாது. சாப்பிட்டு பார்த்துருந்தா தான் நம்மளுக்கு வந்து அது தெரியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, வெண்ணெய் பற்றி தெரிஞ்சிருக்கு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் வந்து தெரியும். ஸோ காட்டன் சீடு ஆயிலை விற்க ஆரம்பித்தப்போ அது விற்கல. ஏன்னா வந்து சுவை வந்து படுகேவலமான சுவை வெண்ணெயோடு ஒப்பிடுறப்போ. இன்னொன்று வந்து ஜனங்க வந்து எதுக்கு நாங்கள் வந்து எங்கள் பாரம்பரிய எண்ணெயை விட்டு நாங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி மாறல. மூணாவது பிரச்சனை வந்து வெண்ணெய், நெய் இவை எல்லாமே அதிக சூட்டில் சமைக்கும் தன்மை வாய்ந்தவை. அதிக சூட்டை தாங்கும். நீங்கள் வந்து ஹை இதில் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வெண்ணெயில் வந்து சமைக்கலாம், நெய்யில் வந்து சமைக்கலாம், உணவு வந்து கெடாது. அதே இந்த காட்டன் சீட் ஆயில், இந்த கனோலா, இந்த சூரியகாந்தி எண்ணெய் இவை எல்லாமே வந்து குறைந்த வெப்பத்திலேயே வந்து டப்பு டப்புன்னு எரிஞ்சு புகை வந்துடும். எதையுமே வந்து அதில் சமைக்க முடியாது 19ஆம் நூற்றாண்டில். இப்போ கிடையாது. ஸோ இந்த காரணத்தினால ஜனங்க வந்து அந்த எண்ணெயை வந்து வாங்கலை. ஸோ ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் கம்பெனி என்ன பண்ணாங்க, அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் ஒரு விஞ்ஞானிகிட்ட கொடுத்தாங்க. நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த எண்ணெயை சமைப்பதற்கு தகுந்தபடி நீ மாற்றணும் அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணார், அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் அதில் இருக்கிற கொழுப்புக்குள்ளே ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணுவை உள்ளே வந்து பூத்துனார். அப்படி பூத்தினோடனே அந்த எண்ணெயோட கொதிநிலை வந்து அதிகரித்து விட்டது. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை வந்து அதில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் சூரியகாந்தி எண்ணெய், கனோலா இந்த மாதிரி ஆயில்களில் வந்து நீங்கள் வடை சுடுறீங்க, போண்டா சுடுறீங்க, பஜ்ஜி சுடுறீங்க அப்படிங்கிற காரணம் வந்து லேபில் செயற்கையாக அதற்குள் அந்த கொழுப்பு அணுவிற்குள் நுழைக்கப்பட்ட ஹைட்ரஜன் மட்டும்தான் காரணம். இப்படி பண்ணுறதுனோட விளைவு என்ன? ஹெல்த்தில் மக்களுடைய உடல் நலனில் இப்படி ஒரு கொழுப்பில் வேதிவினை செய்வதால் உருவாவதை நாம் ஹைட்ரஜனேற்றம் என்று சொல்கிறோம். இதனுடைய விளைவு என்ன என்பதை யாருமே ஆராயவில்லை. ஓகே, எண்ணெயோட ஸ்மோக் பாயிண்ட் ஜாஸ்தியாகிடுச்சு, இதை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு வந்து விற்றாங்க. ஜனங்களும் வந்து வாங்கினாங்க. ஏன்னா வந்து காட்டன் சீடு எண்ணெய் அது வந்து பருத்திக்கோட்டையிலேருந்து வர்றது, விலை வந்து கம்மி, நெய் வந்து விலை வந்து ஜாஸ்தி. அதனால் பருத்திக்கோட்டையிலேருந்து வர எண்ணெய் வந்து ஜனங்க வந்து வாங்கினாங்க. அதற்கு பின்புறம் வந்து மற்ற எண்ணெய்களும் வந்து சந்தையில் வந்து விற்பனைக்கு வந்து வந்துச்சு. கனோலா வந்து வந்துச்சு, சூரியகாந்தி எண்ணெய் வந்து வந்துச்சு. எல்லாமே ஹைட்ரஜனேற்றம் செய்து வரப்படும் எண்ணெய். ஹைட்ரஜனேற்றம் செய்யப்படாத எண்ணெய் என்பது வந்து பட்டர், நெய் மற்றும் செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய். இவை வந்து ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே இருக்கிறவங்க பெரியவங்ககிட்ட வெண்ணெய் தெரியுமான்னு கேட்டால் தெரியும்பாங்க, நெய் தெரியும்பாங்க. தேங்காய் எண்ணெய்னா அவங்களுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் தெரியும். இப்போ கடைகளில் வைக்கிற ரிஃபைண்டு தேங்காய் எண்ணெய்னா அவங்களுக்கு என்னென்னு வந்து தெரியாது. ஸோ அந்த எண்ணெய்களுக்கு பதிலாக இந்த எண்ணெய் வந்து விற்பனைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஜனங்க வந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கொலஸ்ட்ரால் சாப்பிட்டா மாரடைப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் ஜனங்க வந்து டப் 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 டப்னு இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எல்லாரும் வந்து அந்த எண்ணெய்களுக்கு வந்து மாறிட்டாங்க. அதனால் வந்து தென்னை மரத்துக்கும் பால் வளர்க்குற விவசாயிக்கும் போக வேண்டிய காசு வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிளுக்கு வந்து போயிடுச்சு. இத்தனை ரகலம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டு வரை இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. 1980 அமெரிக்க அரசாங்கம் வந்து அப்போ பாப்கார்ன், அமெரிக்க மக்கள் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த கனோலா இந்த மாதிரி ஆயிலுக்கு மாறிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பழக்கத்தை மட்டும் அவங்களால மாற்றிக்க முடியல. பாப்கார்னை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து அத்தனை சுவையாக இருக்கும். இது இந்த சந்தையை மட்டும் ஏன் நாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க அரசாங்கம் அறிவிக்குது. உடனடியாக ஒரு நாடு ஒரு மிகப்பெரிய தூதுக்குழுவை அனுப்பி தேங்காய் எண்ணெய் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டைக்கு போகுது. அது என்ன நாடுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவா? இல்லை, நம்மகிட்ட தென்னை மரமே கிடையாது, நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படி போன நாடு மலேசிய அரசாங்கம் போய் சண்டை பிடிக்குது. ஒரு 3-4 வருஷம் சண்டை பிடிச்சி தேங்காய் எண்ணெய் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சி கடைசியில் அவங்க அந்த தோற்று போய் விஞ்ஞானிகள் மற்றும் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து தேங்காய் எண்ணெயில் நிறைவுற்ற கொழுப்பு வந்து இருக்குது, இது வந்து உடலுக்கு கெடுதல் சொல்லி அறிவித்து உடனே வந்து தென்னை மரம், தேங்காய் எண்ணெய் விநியோகம் அனைத்துமே வந்து சரிந்து விட்டு இதெல்லாம் நடக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து நம்ம நாடு, நம்ம அரசியல், திமுக அதிமுக இந்த மாதிரி சண்டைகளையே நம்ம வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தோமே தவிர நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்தில் கை வைக்கப்படும் இத்தனை பெரிய நிகழ்ச்சி நடந்து அதை பற்றி நம்ம அரசாங்கம் எதையுமே கண்டுக்காமல் கவுண்டமணி படத்தில் மிச்சர் சாப்பிட்ருக்கிற கதையாக மிச்சர் சாப்பிட்ருந்தது தான் வந்து நடந்திருக்குது.
சரி, இப்போ வந்து இந்த பாரம்பரியமான எண்ணெய்கள் வந்து அழிந்து விட்டன, தென்னை விவசாயம் படுத்துருச்சு. அதுக்கு பதில் வந்து இந்த சூரியகாந்தி எண்ணெய், கனோலா இதெல்லாம் சாப்பிட்றோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அது இயற்கையான சூரியகாந்தி எண்ணெய் வந்து கிடையாது. இயற்கையான சூரியகாந்தி எண்ணெயில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அதோட ஸ்மோக் பாயிண்ட் ரொம்ப கம்மி, எதையுமே சமைக்க முடியாது, பொரிக்க முடியாது, புகை வந்துடும். அதனால் அது ஹைட்ரஜனேற்றம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறப்ப வந்து அந்த கொழுப்போட தன்மை வந்து சுத்தமாக மாறி டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற வகை கொழுப்பாக மாறிவிடுகிறது. நம்ம இதயத்துக்கு வந்து இயற்கையான கொழுப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து தெரியும். கொழுப்பு போய் இதயத்தில் அடைச்சா மாரடைப்பு வரும்னு சொல்லி தப்பாக நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம இதயமே வந்து மிகப்பெரிய கொழுப்பு தான். இதயத்தில் ஏகப்பட்ட கொழுப்பு வந்து இருக்குது. கொழுப்பு, இயற்கையான கொழுப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம ரத்தத்துக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம ரத்த குழாய்களுக்கு வந்து தெரியும், நம்ம மூளைக்கு வந்து தெரியும். ஏன்னா மனித உடல் முழுக்க முழுக்க கொழுப்பால் ஆனது. நம்ம மூளை வந்து மிகப்பெரிய கொலஸ்ட்ரால் உருண்டை. ஸோ இயற்கையான கொழுப்பு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். இயற்கையான கொழுப்பால் மாரடைப்பு வந்து வராது. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிற கொழுப்பு வந்து உலகத்தில் எந்த உயிரினமுமே 1910க்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. மனிதனம் தோன்றி 26 லட்சம் வருடங்கள் ஆகின்றன. மனிதனுக்கு முன்னால் டைனோசார் முதல் பல்வேறு வகை உயிரினங்கள் வந்து வாழ்ந்தன. இத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளில் எந்த உயிரினமுமே ஹேண்டில் செய்யாத ஒரே வகை கொழுப்பு இந்த டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம செல்லுலார் அளவில் உள்ளே புகுந்து விடுகிறது. உள்ளே புகுந்து அந்த நரம்பு மண்டலத்தில் மற்றும் அனைத்து விதங்களிலும் மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி இதய குழாய்களுக்குள் இது சென்று அடைத்து அதனால் மாரடைப்பு முதல் ஸ்ட்ரோக் வரை அத்தனை விதமான ஆபத்துகளும் வந்து மக்களுக்கு வந்து ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்கு எல்லாமே வந்து படப்படன்னு அதிகரிச்சோன்னா அரசாங்கத்துக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீ கொழுப்பே சாப்பிடாத, நீ வந்து தேங்காய் எண்ணெய் நிறுத்தினது பத்தாது, வெண்ணெய் நிறுத்தினது வந்து பத்தாது, நீ இன்னி நிறையா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்கிம் மில்க் அப்படிங்கிற கொழுப்படுத்த பாலை அறிமுகப்படுத்துகிறார். நீ வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடாத, அதில் வந்து கொழுப்பு இருக்குது, அதுக்கு பதில் வந்து சோயாபீன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி, மீல் மேக்கர் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நினைவு தெரிஞ்சு 1984 அல்லது 1985 கோயம்புத்தூரில் வந்து மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஹை ப்ரோட்டீன் ஃபுட் அப்படின்னு சொல்லி வருது. முன்ன பின்ன நம்ம நாட்டில் யாருமே அந்த உணவை பற்றி கேள்விப்பட்டதே வந்து கிடையாது. சோயாபீன்ஸ் மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லி வாங்கி பிரியாணியில் அதை போட்டு சாப்பிட்டு ஹை ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. சோயாபீன் மீல் மேக்கர் அப்படிங்கிறது வந்து என்ன? சோயாபீன் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை பீன்ஸு. அதில் இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்துருவாங்க. எண்ணெய் எடுத்து வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறதுல டிரான்ஸ்ஃபேட்டாக மாற்றி நம்மளுக்கு விற்றுருவாங்க. அப்படி எண்ணெய் எடுத்தது போக மீதம் இருக்கும் புண்ணாக்கு தான் வந்து இந்த மீல் மேக்கர். இந்த புண்ணாக்கத்தான் வந்து புரோட்டீன் நிரம்பிய உணவு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக முதல்ல 1910 நம்மளுக்கு பருத்தி கொட்டை கொடுத்தாங்க, 1985 புண்ணாக்கு கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து தவிடு. தவிடு வந்து நம்மளுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, ஃபைபர் ரிச் ஃபுட் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஜனங்களை வந்து ஓகே ஃபைபர் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு நிறைய பாத்ரூம் போகும், நிறைய வந்து 2 பாத்ரூம் போகும், நிறைய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக, நிஜமாக அப்படித்தான் சொல்கிறாங்க. ஃபைபர் வந்து மிக அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, சரி ஃபைபர் ஏற்று, சாப்பாட்டில் வந்து ஃபைபரை சேர்த்து. எப்படி சேர்த்துறது? ரொட்டி செய்கிறீங்க, அமெரிக்காவில் மற்றும் உலகின் பல நாடுகளில் ஃபைபர் ரிச் பிரெட், ஃபைபர் ரிச் பிஸ்கட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த ஃபைபருங்கிறது வந்து என்ன? மரத்தை வெட்டி அதில் கிடைக்கிற மரத்தூள் தான் வந்து ஃபைபர். ஸோ மரத்தூள் எடுத்து உள்ளே போட்டு தவிடு, அதை வந்து நம்மளுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லி கொடுத்து, பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, தவிடு மூணையுமே நம்மளை சாப்பிட வச்சு நம்மளை வந்து முழுமையான ஒரு மாடாக மாற்றி விட்டார்கள். இதுவும் போக பால், நீங்கள் யோசிச்சு பாருங்க, பால் வந்து பசுமாடு கறக்கிற ஒரு பொருள். அதை சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். அதில் கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற கொழுப்பு எடுத்து வெண்ணெயாக மாற்றி இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மாதிரி கடைகளுக்கு வந்து விற்றுட்டு மீதம் இருக்கிற பாலை வந்து கோயம்புத்தூரில் கொட்டினவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கொட்டணும் தரையில், அது எதுவுமே கிடையாது.
தூக்கி வீச வேண்டிய பொருள். அதை வந்து முதல்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் நிறைய பன்னி மாடெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அதுகளுக்கு வந்து உடம்பு ஏறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொட்டுன்னு பால் ஸ்கிம் மில்கை வந்து அதில் கொடுப்பாங்க. ஸ்கிம் மில்க் கொடுத்தா பன்னிகளுக்கு உடம்பு சும்மா குப்புன்னு வரும். எத்தனை நாள் வந்து பன்னிகளுக்கே அதை வித்துட்டு இருக்கிறது. அதை என்ன பண்ணாங்க, பாட்டில் அடைச்சி சும்மா விற்கல, ஆரோக்கியமான உணவு, மாரடைப்பை தடுக்கும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்று இன்றைக்கி அமெரிக்காவில் பல கடைகளில் நான் போனேன்னா முழு பால்னா எங்கேயுமே கிடையாது. ஒன்று ஸ்கிம் மில்க் இருக்கும், 1% மில்க் அப்படின்னு இருக்கும், 2% மில்க் அப்படின்னு இருக்கும், ஹோல் மில்க்னு சொல்லி போய் கேட்டு வாங்கணும். நிறைய கடைகளில் ஸ்டார்பக்ஸ் மாதிரி கடைகளில் காஃபி போய் கேட்டால் ஸ்கிம் மில்க் இருக்குது, 2% இருக்குது, ஹோல் மில்க் வந்து கிடைக்காது. ஹோல் மில்க் அது பேரே மில்க்கு, அது வந்து கிடையாது. அதுவும் போக வந்து என்ன சொல்லுவாங்க, ஆல்மண்ட் மில்க், பாதாம் பால் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இது நிறைய இருக்குது, ரைஸ் மில்க் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக மில்க்குங்கிறது வந்து மாட்டுக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும், ரைஸ்லேருந்து வர்றது, பாதாம் கிட்ட இருந்து வர்றதெல்லாம் வந்து இதே வந்து கிடையாது. ஸோ வந்து ஒரு முழுமையான ஒரு உணவுப் பொருளை முற்றிலும் நாசம் செய்து குப்பையில் வீச வேண்டிய பொருளை ஆரோக்கிய உணவு என்ற பெயரில் நம் தலையில் வந்து கட்டியிருக்கிறார்கள். உலகின் பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமான, பிரிட்டன் போங்க, ஃப்ரான்ஸில் போங்க, காலையில் அவங்க எந்திரிச்சோன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேக்கன் அப்படிங்கிறது வந்து பன்றி வயிற்று கொழுப்பு, பன்றி வயிற்று கொழுப்பு துண்டுகளை வாங்கி அதை வானலியில் வந்து வணக்கி கூட 4 முட்டையோ 5 முட்டையோ போட்டு ஆம்லெட் போட்டு அது கூட ஒரு கப்புக்கு பாலை குடிச்சிட்டு காலையில் போவாங்க வேலைக்கு. இதுதான் வந்து மேற்கத்திய நாடுகளின் பாரம்பரியமான உணவு முறை. இந்தியாவில் வந்து நம்ம இட்லி தோசை அப்படின்னு வந்து சாப்பிட்டோம். அது ஏன் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்நிய ஆதிக்கத்தில் வந்து பல வருடங்களாக நாம் இருந்தோம். இந்தியாவில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் பஞ்சம் வந்து வந்தது. நம்மக்கிட்ட வந்து வருமானம் வந்து இல்லை, தினம் நம்மளால் இறைச்சி சாப்பிட முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை மத்தியானம் இறைச்சி எடுக்கிறதுக்காக வாரம் முழுக்க காத்துட்ருப்பாங்க, எப்படா மத்தியானம் வர கறி எடுக்கலாம், எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து இந்தியாவில் மற்றும் உலகின் பல நாடுகளில், ஏழை நாடுகளில் மக்கள் சைவ உணவு சாப்பிடுவதற்கு காரணம் வந்து அவங்களால மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறதா வந்து காரணமே தவிர அவங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்படி உலகின் பல நாடுகளில் பாரம்பரியமான காலை உணவு என்பது பன்றி வயிற்று கொழுப்பு மற்றும் முட்டை. இன்றைக்கி அந்த நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா அலறுவாங்க இந்த பேரை சொன்னால், ஐயோ பன்னியா, பன்னி ஃபுல்லாக கொழுப்பு, அதை சாப்பிட்ட உடனே டபால்னு போய் அங்கே மாரடைப்பில் போய் மாரில் போய் அடைச்சி ஹார்ட் அட்டாக் வந்துருந்தால் வந்து எல்லாத்துக்கும் பயம். அதுக்கு பதில் என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டால் சீரியல், அதை வந்து ஸ்கிம் மில்கில் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. இந்த சீரியல் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான உணவு என சொல்லி நாம் நம்புகிறோம். சீரியல்னு சொன்னால் கார்ன்ஃப்ளேக்ஸ், கார்ன் அப்படிங்கிறது வந்து மக்காச்சோளம். மக்காச்சோளம் வந்து நம்ம நாட்டு பயிர் கிடையாது, இது வந்து தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பயிர். மக்காச்சோளம் வந்து மாடுகளுடைய உணவு. ஓட்ஸ் கஞ்சின்னு சொல்லி சாப்பிட்றோம், ஓட்ஸு குதிரைகளோட உணவு. மாடு சாப்பிட்றதையுமே குதிரை சாப்பிட்றதையுமே மனுஷனுக்கு எப்படி விற்க முடியும்? நீங்கள் சும்மா ஒரு மனுஷங்கிட்ட ஓட்ஸை கொடுத்து சாப்பிட வாந்தி எடுத்துருவாங்க. சுவை வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. சேர்த்தது கூட சர்க்கரையை ஓட்ஸ் எடுத்து தவிடு மாதிரி பண்ணி அதில் எக்கப்பச்சக்கமான சர்க்கரையை கொட்டி கூட வந்து கெமிக்கல்ஸ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டாங்க. இப்படி போட்டால் வந்து சுவை வந்து மிக மிக அற்புதமான சுவை. 1953 இதை 2 சகோதரர்கள் வந்து கண்டுபிடித்தாங்க, கெல்லாக் சகோதரர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு கொடுக்குற இந்த மக்காச்சோளத்தை மனுஷனுக்கு வந்து சர்க்கரை போட்டு கொடுத்தா மனுஷன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. இது ஆரோக்கிய உணவை வந்து எப்படி மாற்றுறது? சும்மா நீ காலை உணவாக வந்து நீ வந்து முட்டை சாப்பிடாத, முட்டையில் கொலஸ்ட்ரால்னு சொல்லியாச்சு. அதுக்கு பதில் ஆரோக்கிய உணவாக இந்த இது எப்படி மாற்றுறது? ஒரு வைட்டமின் மாத்திரையை எடுத்துள்ள போடு, வைட்டமின்கள் நிரம்பிய மக்காச்சோளம் சந்தைப்படுத்தியாச்சு. உங்களுக்கு ஃபைபர் வேணுமா, அது கூட எடுத்து போட்டு தவிட ஃபைபர் நிரம்பிய சீரியல் கார்ன்ஃப்ளேக்ஸ். உனக்கு புரோட்டீன் வேணுமா, எடுத்து போட்டு சோயா புண்ணாக்க, புரோட்டீன் நிரம்பிய சீரியல். ஓட்ஸ்லேயே அதே மாதிரி தான். ஸோ வந்து குதிரைக்கு கொடுக்குறதையுமே மாட்டுக்கு கொடுக்குறதையுமே ஆரோக்கிய உணவுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு புடக்காலையில் பசுருக்கு கொடுக்குற பாலை குடிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி அதோட வெண்ணெய் எடுத்து விற்றுட்டு அதோட ஸ்கிம் மில்கை திருப்பி நம்மளுக்கே வந்து 2 மடங்கு விலையாக வந்து விற்றுட்ருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பாரம்பரியமான வெண்ணெய் எல்லாம் வந்து போச்சு.
அதுக்கு பதில் வந்து எந்தெந்தோ நாட்டிலேருந்து வர என்னென்னமோ ஆயிலெல்லாம் வந்து விற்பனைக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுச்சு. ஆலிவ் ஆயில் சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கலாம், சும்மா இப்படி இருக்கலாம், அது வந்து அவ்வளோ ஆரோக்கியம். ஆலிவ் ஆயில் வந்து தப்பான ஆயில் வந்து கிடையாது, அது வந்து நல்ல ஆயில். கிரேக்க நாட்டில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் எண்ணெய். ஆனால் அதை வந்து அவங்க சமைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து உடம்புக்கு மசாஜ் பண்ணி தேய்க்கிற மாதிரியான ஆயில் தான். அது வந்து எப்படி ஒரு சமையல் எண்ணெயாக வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1962ஆம் ஆண்டில் ஒரு விஞ்ஞானி வந்து கிரேக்க நாட்டுக்கு போகிறாரு. அங்கே க்ரீட் அப்படிங்கிற ஒரு தீவு வந்து இருக்குது. ஆன்சல் கீஸுங்கிற விஞ்ஞானி கிரேக்க நாட்டுக்கு போகிறாரு. அங்கே க்ரீட்டுங்கிற தீவு இருக்குது. அந்த தீவில் இருக்கிற ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. எப்படி அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா, அவங்க வந்து இறைச்சி சாப்பிட்றதே கிடையாது. அவங்க வந்து காய்கறியில் வந்து நிறையா சாப்பிட்றாங்க, லைட்டாக மீன் சாப்பிட்றாங்க, ஆலிவ் ஆயில் வந்து மசாஜ் இது மாதிரி இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. பாஸ்டாங்கிற மாதிரி கோதுமையில் செஞ்ச நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து திரும்பி வந்தார். நீங்கள் பாருங்கள், கிரேட்டை மக்கள் வந்து சிகப்பரிச்சி சாப்பிட்றதே கிடையாது, மீன் வந்து லைட்டாக சாப்பிட்றாங்க, ஆலிவ் ஆயில் வந்து சாப்பிட்றாங்க, பாஸ்டா வந்து சாப்பிட்றாங்க. இதுதான் வந்து உலகின் ஆரோக்கியமான டயட் அப்படின்னு சொல்லி மெடிட்ரேனியன் டயட் அப்படிங்கிற டயட்டை வந்து உருவாக்குனார். அந்த டயட் வந்து அதிகமாக ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ கிரேக்க மக்கள்கிட்டே போச்சு, இந்தாங்க மெடிட்ரேனியன் டயட்ஸ். அவங்க என்ன இது, இந்த மாதிரி டயட் நாங்கள் என்றைக்குமே சாப்பிட்டதே கிடையாது, நாங்கள் எப்போ சாப்பிட்டோம், நாங்கள் எங்கள் வந்து பன்னியும் மாடும் இல்லாமல் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம், எவன் சொன்னால் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. இது நான் வந்து பார்த்தேன், நீங்கள் யாருமே சாப்பிடல. சரி, நீ எப்போ வந்தேன்னு கேட்டால், அந்த ஆள் போனது வந்து கிறிஸ்துவர்கள் வந்து புனித வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் 40 நாள் வந்து லென்ட் அப்படிங்கிற விரதத்தை வந்து அனுசரிப்பாங்க. அந்த லென்ட் சமயம் வந்து இயேசுநாதர் வந்து 40 நாள் வந்து துன்பம் அனுபவித்த சமயம். அந்த துன்பத்துக்கு வந்து இவங்களும் மதிப்பு கொடுக்கும் வகையில் இறைச்சி சாப்பிடாம மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய விரத டயட் எடுத்துகிட்டு வந்து ஆரோக்கியமான டயட்னு சொல்லி உலகம் பூரா பரப்பி இன்றைக்கி அதுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒரு விவரமே இல்லாமல் இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கிய பல வகை டயட்டுகள் வந்து சந்தையில் இருக்குது. முட்டாள்தனமான வகையில் மக்களை மூடர்களாக்கும் பல வகையான பொருட்கள் ஆரோக்கிய உணவு என்ற பெயரில் திணிக்கப்பட்டு பாரம்பரியமாக நாம் சாப்பிட்டு வந்திருக்கக்கூடிய பல உணவுகள் வந்து மோசம், கெடுதல் என்று சொல்லி கொலஸ்ட்ரால் பீதியை காட்டி நம்மிடமிருந்து முழுக்க பறிக்கப்பட்டு விட்டன. இப்போ சந்தையில் நிறைய டயட் வந்து இருக்குது, மக்களுக்கு வந்து வெயிட் வந்து நிறைய ஏறிடுச்சு. இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி வந்து மனித இனம் வந்து அடைந்திருக்கக்கூடிய ஒரு திருப்புமுனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பட்னிலையும் பசியிலையும் பஞ்சத்துலேயும் வந்து செத்துருக்குறாங்க. 1945 பெங்காலில் மிகப்பெரிய பஞ்சம் வந்து வந்தது. உலக வரலாறு, மனித வரலாறு முழுக்க பசி பட்டினி தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகில் ஒபிசிட்டி எனப்படும் குண்டாக இருக்கக்கூடிய மக்களின் தொகை பசியோடு இருக்கக்கூடிய மக்களின் தொகையை விட அதிகம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து கிடையாது. குண்டாக இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலாக பட்னியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை வந்து கிடையாது. பசியோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் ரொட்டியோ இட்லியோ கொடுத்தா அவன் பசி மட்டும்தான் அடங்கமே தவிர அவனுடைய உடம்பு செழிப்பதற்கான எந்த விதமான மூலச்சத்துக்களும் வந்து அதில் வந்து கிடையாது. ஆக மொத்தம் நீங்கள் அந்த மனிதனுக்கு உணவை கொடுத்து அவனை குண்டாக்கி பசியோடு இருக்கிற மனிதன் என்ன பண்ணுவான், புரட்சி பண்ணுவான். ஒரு மனிதனுக்கு உணவில்லை, அவன் மனைவி குழந்தைக்கு உணவில்லை அப்படின்னா அவன் புரட்சி பண்ணி அரசாங்கத்தையே வந்து கவிழ்த்துடுவான். அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான சீப்பான கார்போஹைட்ரேட்ஸ், உதாரணமாக வந்து 1970 குட்டை கோதுமை எனப்படும் ஒரு வகை கோதுமை வந்து அறிமுகமாகிறது. 1970க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பசி பட்னி பஞ்சம் நிறையா இருந்துச்சு. லால் பகதூர் சாஸ்திரி வந்து 1965 ஜனங்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் ஒரு வேளை உபவாசம் இருங்க, திங்கக்கிழமை உபவாசம் இருங்கன்னு சொல்லி அது பெரிய சர்ச்சையாக மாறுச்சு. 1970க்கு அப்புறம் பசுமை புரட்சி அப்படின்னு வந்து சொல்கிறோம். பசுமை புரட்சி ஏன் உருவாச்சு, இந்த குட்டை கோதுமை மரபணு மாற்றம் செய்யப்பட்ட குட்டை கோதுமை சந்தையில் விற்பனைக்கு வந்தது. இந்த கோதுமை தான் வந்து இன்றைக்கு உலகில் 99.99% அனைத்து வகை கோதுமைகளும் குட்டை கோதுமை தான். குட்டை கோதுமையில் செய்யப்பட்ட மரபணு மாற்றம் அந்த கோதுமையை ஒரு மிக பெரும் ஆபத்தான பயிராக மாற்றி அதில் உள்ள குளூட்டன் என்பதை விஷமாகவே மாற்றிவிட்டது என நாம் சொல்லலாம். அதற்கு பிறகு ஏகப்பட்ட வியாதிகள் மனிதர்களுக்கு வந்தன, டயபெட்டிஸ் விகிதங்கள் வந்து அதிகரித்தன. அரிசியிலும் அதே போல் பல வகை மரபணு மாற்றங்கள் செய்து இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற அரிசி எல்லாமே ஸ்டார்ச் நிரம்பிய குட்டை அரிசி. ஸோ இந்த மாதிரி புதிய உணவுகளை வந்து நம் உடம்பு வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, மிகப்பெரிய அளவில் ரியாக்ஷனை வந்து காட்டுகிறது. கோதுமை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட் சுகர் குப்பு நேரும்,
ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம பிளட் சுகர் வந்து குப்புன்னு சொல்லி ஏறும். ஸோ நம்ம பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து சந்தையில் இருக்கக்கூடிய நிறைய டயட்கள் வந்து இருக்குது. எல்லா டயட்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து இந்த ஹெர்பல் லைஃப்ங்கிறாங்க. நீங்கள் இது போய் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் 3 லட்ச ரூபா அதில் விட்டுருக்காரு ஹெர்பல் லைஃப்பில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தாங்க இந்த இது சாப்பாடு வேண்டாம், அதுக்கு பதில் ஹெர்பல் லைஃபை நீங்கள் இதில் தண்ணியில் கரைச்சி குடிங்கன்னு கொடுக்குறாங்க. அது குடித்தா இறங்கும். ஆனால் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அதை குடிக்கிறது நிறுத்தினா அடுத்த நிமிஷம் குப்புன்னு மறுபடியும் இடையேறி. ஸோ ஆயுசு முழுக்க நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாராக இருந்தால் ஹெர்பல் லைஃப் சாப்பிடலாம். அது தவிர அமெரிக்காவில் பல்வேறு வகையான டயட்டில் உதாரணமாக லீன் குசின் அப்படிங்கிற டயட் வந்து இருக்குது. லீன் குசின் டயட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடைகளுக்கு போய் லீன் குசின் என்ற பிராண்டு போட்ட பொருட்களை வாங்கி சாப்பிடலாம். அதில் 3 பேக்கெட்டை ஒரு நாளைக்கு வாங்கி வச்சுக்கணும், சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு $10-12 செலவாகும். அது சாப்பிட்டா நிச்சயமாக இடையிறங்க. அது சாப்பிட்டு நிறுத்தினா மறுபடியும் ஏறிடும். ஸோ இந்த மாதிரியான கமர்ஷியலைஸ் டயட் இருக்குது. அதில் வந்து எடை இறங்கும். ஆனால் வந்து நிறுத்தினா அதுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நிறுத்தினா வந்து உங்கள் எடை வந்து ஏறும். மற்றபடி வேறு எந்த வகை வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வந்து வராது. உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னா உங்களுக்கு சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்குதுன்னா ப்ரெஷர் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இடம் மட்டும்தான் அதுதானுங்க. சரி, இந்த மாதிரி கமர்ஷியலைஸ் டயட் இல்லாமல் வேறு டயட்டில் வந்து சந்தையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய சில வகை டயட்கள் வந்து சந்தையில் வந்துடணும். உதாரணமாக டாக்டர்கிட்ட முன்ன காலத்தில் நீங்கள் போனீங்கன்னு என்ன சொல்லுவாங்க, உடம்பழைக்கணுன்னா ஜிம்முக்கு போ, எக்ஸசைஸ் பண்ணு, கம்மியாக சாப்பிடு, சார்ட் எழுதி கொடுப்பாங்க. 2 சப்பாத்தி சாப்பிடு, 3 இட்லி சாப்பிடு, பூரின்னா நீ 1 பூரி சாப்பிடு, இனிப்புன்னா சும்மா இத்தினூண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த சூஸ் மை பிளேட் டயட் மாதிரியான டயட்கள் வந்து உடனே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து என்ன வேணால் சாப்பிடு, அளவோடு சாப்பிடு, கலோரிகளை எண்ணிக்கொண்டு சாப்பிடு, டெய்லி உடற்பயிற்சி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டயட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 4 இட்லி சாப்பிடுவோம் காலையில் 9 மணிக்கு, 10 மணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம மணி பார்த்துட்டே உட்காந்துருப்போம், எப்படா வந்து 12 மணி ஆகு நம்ம லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம டிஃபன் பாக்ஸ் முன்னாடி வச்சுட்டு உட்காந்துருப்போம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவத்தில் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க, 9 மணிக்கு பசிக்கும், 10 மணிக்கு டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிரும். மத்தியான சாப்பாடு டிஃபன் பாக்ஸு 10 மணிக்கு காலி ஆயிரும். 11:30 மணிக்கு அவங்களுக்கு பசிக்கும், மத்தியான சாப்பாடு சமயத்தில் அவங்களுக்கு வந்து பசிக்கு. அப்போ வந்து நைட்டு டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நேராக என்ன பண்ணுவாங்க, டீ கடைக்கு போவாங்க, ஒரு டீ, பஜ்ஜி, போண்டா. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு வீட்டுக்கு போய் 4 மணிக்கு ஒரு காஃபி, அது கூட ஏதோ பக்கோடா. அப்புறம் நைட்டு வந்து சப்பாத்தியாக கோதுமையாக சாப்பிட்டு ஒரு நாளைக்கு 7 மீல் ஆச்சு, 5 மீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கம்மியாக சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய டயட்டுகளை நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா பசி. உடனே டாக்டருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை டயட்டீஷியன்ஸ் வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், 2 சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு சொன்னேன், நீ ஏன் 4 சப்பாத்தி சாப்பிட்ட, எதுக்கு போய் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டாம்பாங்க. நான் என்னையா எனக்கு பசிக்குது, நீ 2 சப்பாத்தி எனக்கு எப்படி போகுது அப்படின்னு கேட்டால், நீ வந்து ஒரு இது பசியை கட்டுப்படுத்த முடியாதவன், தப்பு உண்மையில தான் அப்படிம்பாங்க. ஜனங்க வந்து ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டு, டாக்டர் வந்து நம்ம 2 சப்பாத்தியே சாப்பிட சொன்னார், நான் போய் பஜ்ஜி போண்டெல்லாம் வந்து சாப்பிட்டேன், தப்பு என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து குற்றவுணர்ச்சியோடு வந்து இருப்பாங்க. அப்புறம் டாக்டர் வந்து அந்த மாதிரி ஆளுகிட்ட என்ன சொல்லுவாங்க, சரி நீ சாப்பிட்றத சாப்பிட்ற, 10 மைல் ஓடும்பாங்க ஒரு நாளைக்கு. அவங்களும் காலையில் 5 மணிக்கு அலாரத்தை வச்சுக்குவாங்க, 7 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், 5 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு எந்திரிச்சு அப்படியே நடப்பாங்க. நடக்க முடியாது, அவங்களுக்கு கால் மூட்டெல்லாம் வலிக்கு. அப்புறம் நடக்குன்னு மட்டும் சொல்லுவாங்க, ஜாகிங் போகணும்பாங்க. மெதுவானது என்ன எருமை மாதிரி நடக்கிற, ஓடுனா தான் எரிய, ஓடும்பாங்க. ஓடி கால் உடச்சிக்குவாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து ஓடுவாங்க, நானும் ஓடி இருக்கிறேன் சின்ன வயசில், சொல்லி ஓடினா தான் கொழுப்பு கரைன்னு சொல்லியிருக்காங்க, ஓடி இருக்கிறேன். ஒரு நாள் அந்த மாதிரி ஓட 2ஆவது நாள் எந்திரிக்க முடியாது, காலில் பயங்கரமாக ரத்தம் கட்டிடும். உடனே என்ன சொல்ல, நீ சோம்பேறி, நீ வந்து நான் சொன்ன எதையுமே செய்யலை, கம்மியாக சாப்பிடுன்னு நீ சாப்பிடல, ஓடுன்னு சொன்ன நீ ஓடலை, அதனால் வந்து நீ சோம்பேறி, நீ குண்டாயிட்டாம்பாங்க. ஜனங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி வந்து வந்துடும். சரி இது வந்து நம்ம தப்புனால தான் நாம் வந்து குண்டானோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்குவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால நம்ம ஓடாமல் இருக்கிறது இல்லை. எங்கள் குரூப்பில் நிறைய பேர் 85-90 கிலோ 100 கிலோ எடை இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக காட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவர் 85 கிலோ எடை, நல்லா ஓட எங்கேயுமே நடக்கவே முடியாத நிலமையில் வந்து இருந்தார். இப்போ வந்து டயட்டில் வந்து இருந்து ஒரு வருஷத்தில் வந்து 65 கிலோ எடை இறங்கிட்டு இப்போ டெய்லி 20 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறாரு, 10 கிலோமீட்டர் வந்து ஓடுவார். ஒல்லியாக இருக்கிறவங்க தான் வந்து ஓட முடியும், ரொம்ப தூரம் உடற்பயிற்சி செய்ய முடியும். குண்டாக இருக்கிறவங்களால இது வந்து செய்ய முடியாது. இது வந்து அடிப்படை தத்துவம்.
அது புரிஞ்சிக்காமல் நீ ஓடி போய் நீ சாப்பிட்டதை வந்து ஓடி போய் நீ வந்து கம்மியாக சாப்பிடுன்னா அது வந்து யாருனாலேயும் முடியாது. ஏன்னா வந்து பசியை கட்டுப்படுத்த மனிதனால் முடியாது. அதே மாதிரி குண்டாக இருக்கிற சமயத்தில் அவங்கள உடற்பயிற்சி செய்யன்னு சொல்லி அவங்கள குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி அவங்கள வந்து நிறைய பேர் வந்து இதனால் கடுமையான மன அழுத்தத்திற்கு வந்து ஆளாகி இருக்கிறார்கள். நேற்று வந்து சென்னையில் எங்கள் மீட்டிங்கில் ஒரு தந்தை தன் 2 மகளை கூட்டிக் கொண்டு வந்தார். வந்து கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் வந்து சொல்கிறாரு, எங்கள் எல்லாருமே வந்து ஃபேட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பேர் ரொம்ப குண்டாக இருப்பேன், குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப குண்டாக இருப்போம். என் பெரியவனு வந்து தெரியாதனமாக இந்த குரூப்புக்குள்ளே வந்து டயட்டை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி எங்ககிட்ட சொன்னான். நாங்கள் யாருமே கேட்கல. அவள் ஃபாலோ பண்ணி ரொம்ப இழைச்சிட்டா. அதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணி நானும் வந்து 12 கிலோ இழைச்சிட்டேன். இப்போ எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு 3ஆவது பொண்ணு வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆக நிறைய குண்டாக இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான குற்ற உணர்வு மட்டுமே இந்த மாதிரியான தவறான டயட் அறிவுகளால் தூண்டப்படும். நீ கம்மியாக சாப்பிடு அப்படின்னா அது யாருனாலையும் முடியாது. ஏன் முடியாதுன்னா உங்களுக்கு பசிக்குது. பசி நம்மளுக்கு பசி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தப்பு கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவு மேலே தான் தப்பு. ஏன் வந்து நம்மளுக்கு பசிக்குது? மனிதனுக்கு வந்து பசிக்கக்கூடாது. குறிப்பாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பசி எடுக்கக்கூடாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 100 கிலோ எடை இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அறிவியல் என்ன சொல்லுது? அவர் உடம்புல 30% கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. 30% கொழுப்புங்கிறது 30 கிலோ கொழுப்பு. 30 கிலோ கொழுப்பு என்பது வந்து கலோரிகளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 120 நாளுக்கு தேவையான உணவு வந்து நம்ம உடம்புல ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து தாராளமாக ஒரு 10-20 நாள் வந்து உங்களால் இருக்க முடியும். நிறைய பேர் 20 நாள் 21 நாள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆய்வில் வந்து 1 வருஷம் ஒருத்தர் சாப்பிடாமல் இருந்தார். அவர் வந்து 320 கிலோ இருந்தார். 1 வருஷம் சாப்பிடாமல் இருந்தார். சாப்பிடாமல் இருந்து அவர் வந்து எடை வந்து இறக்குனார். ஆக நம்மளுக்கு உடம்புல வந்து நம்ம கொழுப்பு சேர்த்தி வைக்கிறதுக்கான காரணமே நமக்கு உணவு கிடைக்காத சமயத்தில் அந்த கொழுப்பு வந்து எரிபொருளாக மாறி நமக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கம்தான் காரணம். ஆனால் வந்து நாம் காலையில் எழுந்திரிச்சு 4 இட்லி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. 4 இட்லி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியம்னு நினச்சி சாப்பிட்றோம். 4 இட்லி சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிறோம். உடனே என்ன ஆகுது? நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து ஏறுது. பிளட் சுகர் ஏறின உடனே இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இன்சுலின் வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஹார்மோன். இன்சுலின் செய்யக்கூடிய ஒரு கடமை என்னென்னா நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள் வைக்கும். இன்சுலின் வந்து ரிலீஸ் ஆன உடனே உடம்பு வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் மோடுக்கு வந்து போயிடும். உடம்பு வந்து கொழுப்பை சேகரிக்க ஆரம்பித்து விடும். நம்ம இட்லி சாப்பிட்றோம், பிளட் சுகர் ஏறுது, இன்சுலின் வருது. அடுத்த நிமிஷம் உடம்பு வந்து என்ன பண்ணுது? அந்த சர்க்கரையெல்லாம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் திரட்டி நம்ம ஈரலுக்கு வந்து அனுப்புது. ஈரல் வந்து அந்த கொழுப்பை வந்து அந்த சர்க்கரையை வந்து என்ன பண்ண போகுது? அதை வந்து கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம தொப்பையில் சேர்த்தி வச்சிருது. ஸோ இப்படி இதனால் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம தொப்பைக்கு நம்ம ஈரலில் போய் கொழுப்பாக மாறி நம்ம தொப்பை வந்து வளர்க்குது. 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து இதனால் பசி எடுக்குது. இதே காலையில் நீங்கள் 4 முட்டை சாப்பிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சுலின் வந்து வெளியில் வராது. ஏன்னா முட்டையில் வந்து 0 கார்ப், சுத்தமாக அதில் வந்து சர்க்கரையே வந்து கிடையாது. நீங்கள் 4 முட்டை சாப்பிட்டுட்டு டயபெட்டிஸ் இருக்கிற யார் வேணால் இந்த சோதனையை செஞ்சு பார்க்கலாம். காலையில் எந்திரிங்க, உங்கள் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். உதாரணமாக 140 இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 4 முட்டை சாப்பிடுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் பிளட் சுகர் லெவல் எடுத்து பாருங்கள். 140 சர்க்கரை இருந்துச்சுன்னா 120 தான் இருக்கும். அதாவது வந்து உங்கள் உடம்பு இன்னி ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குது. உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலை உணவை சாப்பிடவே இல்லை. அதே காலையில் எழுந்திரிங்க, 4 இட்லி சாப்பிடுங்க. 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் இந்த சுகர் லெவல் எடுத்து பாருங்கள். 140 இருக்கிற சுகர் வந்து 200 இருக்குது. கோதுமை சாப்பிட்டிங்கன்னா 300 மாறிடும். ஸோ இப்படி நம்ம உடம்பு எடை ஏறுவதற்கு காரணம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றது நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். அது அதிகமாக சாப்பிட்றது கிடையாது. நம்ம சர்க்கரையையும் கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவுச்சத்தையும் சாப்பிடுவது மட்டும்தான் காரணம். 1500 கலோரி மட்டுமே சாப்பிட்டு நம்மளால் எடையை ஏற்றிக்கொள்ள முடியும். 2000 கலோரிகளை சாப்பிட்டு எடையை குறைக்க முடியும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் இன்சுலின் லெவல் என்ன, உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்ன, உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து என்னென்னங்கிறது தான் வந்து இதில் வந்து முக்கியம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மனித உடல் வந்து
பல்வேறு வகையான ஹார்மோன்களின் கட்டளைக்கு கட்டுப்படுவது. உதாரணமாக இன்சுலின் மிக மிக முக்கியமான ஒரு ஹார்மோன். இன்சுலின் வந்து நம்ம உடம்பை ஃபேட் பேர்னிங் மோடுக்கு கொண்டு போக முடியும், ஃபேட் ஸ்டோரேஜ் மோடுக்கு கொண்டு போக முடியும். கொழுப்பை சேகரின்னு சொல்லி நம்ம உடலுக்கு கட்டளையினால் முடியும், கொழுப்பை எரி என சொல்லி நம்ம உடலுக்கு கட்டளையிடவும் இன்சுலினால் முடியும். ஆனால் நம்ம இட்லி சாப்பிட்றப்ப வந்து இன்சுலின் வந்து நம்மளை கொழுப்பை சேமி அப்படிங்கிற கட்டளை மட்டுமே பிறப்பிக்கும், நம்ம எடை வந்து அதனால் அதிகரிக்கும். நீங்கள் முட்டை இறைச்சியெல்லாம் சாப்பிட்றப்போ இன்சுலின் வந்து சுரக்காது, குளுக்கோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். அது வந்து என்ன சொல்லுன்னா, நீ வந்து கொழுப்பை வந்து இப்போ நம்ம பசியில் இருக்கிறோம், 140 சுகர் வந்து 120 ஆயிடுச்சு, இது வந்து பசி, பட்டினி, பஞ்சகாலம், உடம்புல சேர்த்து வச்சிருக்கிற அந்த கொழுப்பை எடுத்து எரிபொருளாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடலுக்கு வந்து கட்டளையிடும். உடனே வந்து நம்ம உடம்பு வந்து தொப்பையில் இருக்கிற கொழுப்பை எடுத்து எரிபொருளாக மாற்றி பயன்படுத்த ஆரம்பிக்கும். நம் தொப்பை வந்து கரைந்து கொண்டே போகும். இப்படித்தான் வந்து நம்மளுக்கு எடை இறங்குது. டெய்லி நைட்டு நம்ம சாப்பிட்றோம், டின்னர் சாப்பிட்றோம், 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு படுக்கிறீங்க, 4வது மணி நேரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிற அந்த 4வது மணி நேரம் உடம்புல இன்சுலின் லெவல் வந்து தரமட்டமாகும். அடுத்த நிமிஷம் நம்ம உடம்பு வந்து தொப்பையில் இருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். எந்த மனிதனுக்குமே இரவு தூங்குகையில் உடல் அவன் தொப்பையில் உள்ள கொழுப்பை எரிக்கும். காலையில் எந்திரிச்சு எந்த நிமிஷம் ஒரு பீஸ் இட்லி கிள்ளி வாயில் போட்டீங்கன்றோ அது ஸ்டாப் ஆயிடும். காலை முழுக்க நீங்கள் சாப்பிட 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 உடம்பு கொழுப்பை சேர்த்திட்டே இருக்கும், நைட்டு எரிச்சிட்டே இருக்கும். ஆனால் காலையில் சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு சேகர அளவு வந்து நைட் எரிக்கிற கொழுப்பை விட அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் வந்து நம் தொப்பையின் சைஸ் வந்து பெரிதாகி கொண்டே போய் நமக்கே தெரியாமல் ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம குண்டாயிடுவோம். இதில் மருத்துவர்கள் மற்றும் அறிவியல் இந்த வட்டாரங்களில் வந்து மிக மிக தவறான பல நம்பிக்கைகள் வந்து திட்டமிட்டு பரப்பப்பட்டுள்ளன. அனைத்துமே வந்து சந்தையியல் மற்றும் மார்க்கெட்டிங் உத்தி. உதாரணமாக வந்து யாரை வேணால் கேளுங்க, ஒரு நாளின் மிக முக்கியமான உணவு என்பது என்ன? காலை உணவா, மதிய உணவா, இரவு உணவா? காலை உணவு. எதனால் காலை உணவு வந்து முக்கியம்? ஒரு நாளின் மிக முக்கியமான உணவு என்பது டின்னர். அது மட்டும்தான் ஒரு நாளின் மிக முக்கியமான உணவு. ஒரு உதாரணம் எடுத்துங்க, குழந்தை இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும், எந்த தாய்மார்களையும் வந்து கேட்டிங்கன்னா தெரியும், காலையில் எந்திரிச்சோன்னே குழந்தையை கிளப்பி சாப்பிட வைக்கிறது மாதிரியான டார்ச்சர் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எடுத்து இட்லி ஊட்டி பாருங்கள் துப்பு, தோசை கொடுத்து பாருங்கள் துப்பு, பால் குடின்னு சொல்லுங்கள் துப்பு. நான் சாப்பிட மாட்டேங்க காலை உணவு. அதே குழந்தை நைட் மத்தியானம் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றப்போ பசியோடு வரும், நீங்கள் எதை செஞ்சு கொடுத்தா டபால்னு வாயில் போயிடும். இது வந்து எல்லா தாய்மார்களுக்கும் வந்து தெரியும். என்ன காரணம்? ஏன் வந்து காலை உணவை குழந்தைகள் ஏற்பதில்லை? அதே இரவு உணவு ஏன் அதுகளுக்கு மிக பிடித்தமான? உங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள், நைட் சாப்பிடுங்க, படுத்துக்கோங்க, காலையில் எந்திரிச்சு எத்தனை மணி வரைக்கும் பசியை கட்டுப்படுத்த முடியுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்திரிச்சோன்னே 7 மணிக்கு பசிக்காது, 8 மணிக்கு பசி. நிறைய பேர் சண்டே 12-1 மணி வரைக்கும் தூங்குவாங்க. தூங்கி எந்திரிச்சு சாப்பிடாம தாராளமாக இருக்க முடியும். காலை உணவு வந்து மிக முக்கியமான உணவுன்னா ஏன் நம்மளுக்கு காலையில் பசிக்கிறது இல்லை? அதே நைட்டு சாப்பிடாமல் தூங்கி பாருங்கள், யாராலையும் தூங்க முடியுதான்னு பார்க்கலாம், முடியாது. ஏன்னா இரவு உணவு தான் நாளின் முக்கியமான உணவு. என்ன காரணம்? ஏன் இப்படி தலைகீழான ஒரு அறிவுரை நம்மளுக்கு பரப்பப்பட்டது? ஏன்னா காலையில் தான் நம்ம சீரியல் சாப்பிட்றோம். காலை உணவு தான் நாளின் மிக முக்கிய உணவு என சொல்லி விளம்பரப்படுத்திய கம்பெனி கெல்லாக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? நான் அது யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா, யாரோ சொன்னாங்க காலை உணவு முக்கிய உணவு, பத்திரிக்கையில் எழுதியிருக்குது. பத்திரிக்கையாரனுக்கு யார் காசு கொடுத்து எழுத வச்சாங்க? காசு கொடுத்தாங்களா? காசு கொடுக்க வேண்டியதில்லை, பத்திரிக்கை மோசம்னு நான் சொல்ல. அவங்க கம்பெனிக்காரங்க என்ன பண்ணணுன்னா, அவங்க கம்பெனிலே இருக்கிற விஞ்ஞானி, நிறைய கம்பெனி வந்து விஞ்ஞானிகள் வந்து வச்சுருக்குறாங்க, பெரிய பெரிய படித்த விஞ்ஞானிகள் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த ஆளை கூப்பிட்டு காலை உணவு ஒரு முக்கிய உணவு அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகைக்கு வந்து அனுப்புன்னு. சரி, நியூயார்க் டைம்ஸ்க்கு எழுதி அனுப்புவான் காலை உணவு முக்கிய உணவுன்னு.
நம்ம ஊரில் தினத்தந்தி நிருபர் வந்து அதை பார்ப்பார். நியூயார்க் டைம்ஸ்லேயே சொல்லிட்டானப்பா காலை உணவு தான் வந்து முக்கியம்னு சொல்லி அவன் எழுதிடுவாங்க. நம்மளும் இதை படிச்சுட்டு நம்ம அப்பாவோ தாத்தாவோ இதை படிச்சிருப்பாங்க. படிச்சுட்ட மட்டும் சரி காலை உணவு மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதாம்பாங்க. நம்மளும் வந்து அதைவே சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் நம்மளுக்கு தெரியாது, எங்கேயோ கேள்விப்படுறோம் அந்த மாதிரி சொன்னோம். ஆனால் நிஜ இது வந்து அதற்கு வேறானதாக இருக்குது. சரி, மறுபடியும் அந்த பழைய கேள்விக்கே போகிறோம். ஏன் இரவு உணவு முக்கியம்? ஏன் நம்மளுக்கு நைட்டு பசிக்குது, ஏன் காலையில் பசிக்கிறது இல்லை? அதற்கு காரணம் மறுபடியும் நாம் கற்காலத்துக்கு போகணும். கற்காலத்தில் மனிதன் வந்து வேட்டையாடித்தான் சாப்பிட்டான். காலையில் சூரியன் உதிக்கிறப்போ அவன் எந்திரிக்கணும். ஏன்னா வந்து சூரியன் வந்து 4-5 மணிக்கு மறைஞ்சிடும். 4-5 மணிக்கு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே விளக்கு எதுவுமே இல்லாமல் மாட்டினவனோட கதி வந்து அதோ கதி. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னா வந்து உட்காந்து விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்க முடியாது. எந்திரிச்சு பசி பட்னியோட, பசி இல்லை, காலையில் எந்திரிப்பான், ஈட்டி எடுப்பான், போயிடுவான், பல்லெல்லாம் விளக்க மாட்டான். டிம் வந்து 11 வருஷமாக பல மாதமாக பல் வந்து விளக்கலை அப்படிங்கிறாரு. பல் வந்து விளக்கணுங்கிற அவசியம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பல்வியாதி, பல் சொத்தை, ரூட் கெனால் இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரே பிராணி மனிதன் தான். பல்லு விளக்காத ஆடு, மாடு, சிங்கம் இது எதுக்குமே பல் சொத்தையோ ரூட் கெனாலோ வருவது கிடையாது. ஏன் அதுக்கு ரூட் கெனால் ப்ராப்ளம் வர்றதில்லை? ஏன் அதுக்கு பல் சொத்தை வர்றதில்லை? ஏன் நம்மளுக்கு மட்டும் வருது? பல்லு வந்து கெடுவது எதனால்? சர்க்கரையால். சர்க்கரை நம்ம என்ன சாப்பிட்றோம்? நம்ம இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிட்றோம். நம்ம பல்லெடுக்கல அது போய் வந்து சிக்கிக்குது. அதில் இருக்கிற சுகர் வந்து நம்ம எனாமலை கெடுக்கிற மாதிரி வேறு எந்த உணவுமே கெடுப்பது வந்து கிடையாது. நீங்கள் வந்து சுகர் சாப்பிட்றத, இட்லி சாப்பிட்றத, ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பல் டாக்டருக்கு வந்து வருமானம் அடிபட்டுரும். நீங்கள் போய் பல்லெல்லாம் சொத்தப்பல் உங்களுக்கு அதுக்கப்புறம் வராது. இறைச்சி உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் சொத்தப்பல் வந்து வராது. சர்க்கரை நிரம்பி உணவை சாப்பிட்டா தான் உங்களுக்கு சொத்தப்பல் வந்து வரும். சரி, நம்ம இந்த கேள்வி டின்னர் முக்கியங்கிற கேள்விக்கு போகலாம். காலையில் எழுந்திரிச்சு ஆதி மனிதன் வந்து என்ன பண்ணுறான்? கல்லீட்டி எடுத்துகிட்டு வேட்டையாட போகிறான். 5 மணியோ 6 மணியோ சூரியன் உதிச்ச உடனே போயாச்சு. ஒரு 3-4 மணி நேரம் தேடுறான். ஒரு 11-12 மணிக்கு ஏதோ ஒரு மாடோ கிடைக்குது. அடிக்கிறான், கொல்றான். அதை தூக்கறதுக்கு 4 பேர் வேணும். ஒரு பெரிய மிருகத்தை வந்து தூக்கணும். தூக்கிட்டு காட்டில் நடந்து வர்றாங்க. நடந்து வர்றப்போ வந்து மணி 2 ஆயிடுது. 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து நெருப்பு மூட்டி சமைச்சு 3 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டான்ஸு. எல்லா ஆதிவாசி இதுலேயும் பார்த்தீங்கன்னா டின்னரை சுற்றி மாடோ ஆடோ எரிஞ்சிட்ருக்கோம், பார்பக்யூ ஆகிட்டுருக்க, அதை சுற்றி டான்ஸ் ஆடுவாங்க. ஜாலியாக 4-5 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடுவாங்க. சூரியன் மறையும், தூங்க போயிடுவாங்க. இதுதான் வந்து பல லட்சம் ஆண்டுகளாக நம் உணவு முறை. ஒரு நாளைக்கு அவன் சாப்பிட்ட உணவு என்பது டின்னர் மட்டும்தான். ஒரே வேளை உணவு, மிகப்பெரிய உணவு. கிலோ கணக்கில் மாமிசம் வந்து சாப்பிடுவான். இந்த பரிணாம ரீதியான இந்த காரணத்தால் தான் நம்மளுக்கு அதே நேரம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பசிக்குது. காலையில் வந்து நம்மளுக்கு பசிக்கிறது வந்து கிடையாது. நம்ம சாப்பிட்றதுக்கு காரணமே காலையில் வந்து பழக்கம்தான். 7 மணிக்கு எந்திரிச்சுனா ஏதோ சாப்பிட்டே ஆகணும். மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு, ஏதோ சாப்பிட்டே ஆகணும். டின்னர் வந்து ஏதோ சாப்பிட்டே ஆகணும். ஸோ இது மாதிரி பல்வேறான தவறான நம்பிக்கைகள் வந்து அறிவியல் என்ற நம்மிடம் பரப்பப்பட்டுள்ளன. தவறான பல பொருட்கள் சந்தையில் கழித்து தூக்கி வீச வேண்டிய குப்பை பொருட்கள் பலவுமே ஆரோக்கிய உணவு என்ற பெயரில் நம்மிடம் சந்தைப்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் சில உதாரணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் மாத்திரைகள். நிறைய பேர் வந்து அந்த தப்பு பண்ணுறாங்க. நான் வேலைக்காக நிறைய வெளியில் சுற்ற வேண்டியதாக இருக்குது, சரியாக சாப்பிட முடியறதில்ல, சரி பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போட்டுக்கா, முடிஞ்சது. என்னால் பால் குடிக்க முடியறதில்ல, பால் சரியாக குடிக்கல, கால்சியம் தட்டுப்பாடு, ஒரு கால்சியம் மாத்திரை போட்டுக்கோ, வேலை முடிஞ்சது. இந்த வைட்டமின் மாத்திரைகளில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற வைட்டமின்கள், மினரல்கள் பலவும் உடலால் ஜீரணிக்கப்படக்கூடியவை அல்ல. உதாரணமாக கால்சியம். நீங்கள் வெத்தலை உரப்பு சுண்ணாம்பு போடுவீங்க. அந்த சுண்ணாம்பு வந்து கால்சியம் வந்து போனுக்கு வந்து நல்லதுன்னு நாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த சுண்ணாம்பு வந்து நம்ம உடம்பால் ஏற்கப்படாது, கால்சியமாக அது பேர் கால்சியம் தான், அது வந்து சுண்ணாம்பாக கருதப்படாது. அதே கால்சியம் தான் கால்சியம் மாத்திரை என்ற பெயரில் கடைகளில் விற்கப்படுகின்றன. அந்த மாத்திரையை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே போகும், அப்படியே கழிவோடு சேர்ந்து வெளியில் வந்துடும். அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கால்சியம் மாத்திரை சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு இருப்போம்.
நம்ம எலும்பு வந்து பலவீனமாயிட்டே போகும். நம்மளுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் முதல் ஆர்த்ரைட்டிஸ் வரை அனைத்துமே வரும். அதே பாலில் தான் கால்சியம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பாலில் இருக்கிற கொழுப்படுத்தி வீசிட்டு அந்த கால்சியத்தை வந்து சாப்பிட்றோம். ஜீரணமாகாது. அது வந்து கழிவோட வந்துடும். இயற்கையாக அந்த பொருள் எப்படி கிடைக்குதோ அப்படி சாப்பிட்டா தான் வந்து நம்மளுக்கு கால்சியம் வந்து கிடைக்கும். கால்சியம் மட்டும் இல்லை, மக்னீசியம், K2, அப்புறம் வந்து வைட்டமின் B6, இது 4மே சேர்ந்தா தான் கால்சியம் வந்து நம்ம எலும்புக்கு வந்து போகும். அப்படி போகலைன்னா அந்த கால்சியம் வந்து கிட்னி ஸ்டோனாக மாறி நம்ம கிட்னியில் வந்து தேங்கிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி நம்ம B12னா B12, வைட்டமின் A அப்படின்னா வைட்டமின் A ஒரு மாத்திரை போட்டு நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அது வந்து தப்பு. என்ன, வைட்டமின் A மருத்துவர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வைட்டமின் A கொழுப்பில் கரையும் வைட்டமின். வைட்டமின் A நீங்கள் சாப்பிட்ற வைட்டமின் A உங்கள் கண்களுக்கு போய் சேரணும். அதுக்கு வந்து கண்களுக்கு ரொம்ப முக்கியமான வைட்டமின். அது கண்களுக்கு போய் சேரணுன்னா வைட்டமின் ஏவோட நீங்கள் நிறைவுற்ற கொழுப்பு எனப்படும் சேச்சுரேட்டட் ஃபேட்டை சாப்பிட்ணும். சேச்சுரேட்டட் ஃபேட் எதில் இருக்குது? இறைச்சியில் இருக்குது, பாலில் இருக்குது, வெண்ணெயில் இருக்குது, முட்டையில் இருக்குது. ஆனால் நம்ம இதே சாப்பிட்றது இல்லையே. ஏன்னா இதெல்லாம் வந்து கெடுதலான உணவாச்சே. சூரியகாந்தி எண்ணெய் சாப்பிட்றோம். அதனால் அந்த வைட்டமின் ஏ நம்ம கண்ணுக்கு வந்து போய் சேராது. அது வந்து கழிவோட வந்துடும் வெளியில். ஸோ நம்ம என்ன வைட்டமின் மாத்திரையை நம்ம சாப்பிட்டாலும் அதுக்கு நம்ம இயற்கையை வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துட்டிங்கன்னா உதாரணமாக வந்து ஈரலில் வைட்டமின் ஏ நிறையா இருக்குது. வைட்டமின் ஏ மட்டும் இல்லை, கொழுப்பு வந்து இருக்குது. ஆண்டவன் வந்து ஒரு பொருள், ஒரு வைட்டமின் வந்து ஜீரணிக்க தேவையான என்ன ஊட்டச்சத்து தேவையோ அதை அதே உணவில் முழுமையாக வைத்திருக்கிறான். நம்ம அது ஈரில் வந்து முழுமையாக அந்த பேக்கேஜை சாப்பிட்டா அந்த வைட்டமின் ஏ நம்மளுக்கு கிடைக்கும். மாத்திரையை சாப்பிட்டோன்னா அது நம்மளுக்கு கிடைக்காது. மற்றும் சில வகையான தவறான நம்பிக்கைகள். வைட்டமின் ஏ அதிகமாக உள்ள காய்கறிகள் என்ன? கேரட். வேறு காய்கறிகள்? கீரையில் இருக்கா வைட்டமின் ஏ? இருக்குது. சரி, உண்மையாக பார்த்தோம்னா வைட்டமின் ஏ எந்த காய்கறியிலுமே கிடையாது. கேரட்டில் வைட்டமின் ஏ இல்லை, கீரையில் வைட்டமின் ஏ இல்லை. வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவு என்பது ஈரல், முட்டையின் மஞ்சள் கரு, பாலில் உள்ள கொழுப்பு, மீனின் கண், இதில் தான் வைட்டமின் ஏ இருக்குது. இதெல்லாம் நம்ம யார் சாப்பிட்றோம்? ஈரல் நம்ம சாப்பிட்றோமா? இல்லை, கொலஸ்ட்ரால். முட்டையோட மஞ்சள் கருவை சாப்பிட்றோமா? இல்லை, கொலஸ்ட்ரால். முட்டை எடுத்து அந்த மஞ்சள் கருவை எடுத்து நாய்க்கு போட்டுட்டு வெள்ளை கருவை நம்ம சாப்பிட்றோம். முட்டையோட மஞ்சள் கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு. ஒரு கோழி குஞ்சு ஒரு உயிர் கருவாகி வளர்ந்து பெரியவனாவதற்கு ஆண்டவன் கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் தான் முட்டை. முட்டையின் மஞ்சள் கருவில் வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, கோலின் இருக்குது, மற்றும் பல்வேறு வகையான கொழுப்புகள் இருக்கின்றன, பல்வேறு வகையான அமினோ அமிலங்கள் வந்து இருக்கின்றன. முட்டையின் மஞ்சள் கருவின் புரதத்தின் தரம் உலகில் தாய்ப்பாலுக்கு கூட கிடையாது. அப்பேற்பட்ட உணவை, மஞ்சள் கருவை நாம் எடுத்து வீசிவிட்டு வெள்ளை கருவை வந்து எடுக்கிறோம். வெள்ளை கருவை நாம் சாப்பிட காரணம் அதில் கொழுப்பு இல்லை என்பதுதான். வெள்ளை கருவில் உள்ள வைட்டமின்களின் எண்ணிக்கை 0. அது வந்து சக்கை. நீங்கள் ஒரு முட்டையை எடுத்து மஞ்சள் கருவை மட்டுமே 10 ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு கெடுதல் கிடையாது. அத்தனைக்கு அத்தனை நல்லது. சரி, இப்போ ஏன் கேரட்டில் வைட்டமின் ஏ இல்லை, ஏன் முட்டையில் மட்டுமே வைட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கு காரணம் வந்து வைட்டமின் ஏ அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து பீட்டா கேரட்டின், இன்னொன்று வந்து ரெட்டினால். ரெட்டினால் தான் வைட்டமின் ஏ. பீட்டா கேரட்டினை நம்ம உடல் ரெட்டினாலாக கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு இது ஆட்டையோ மாட்டையோ கொன்று ஈரலை வந்து எடுத்து சாப்பிட்றோம். அந்த ஆடோ மாடோ வந்து புல்லை மேய்ஞ்சு அதில் இருக்கிற பீட்டா கேரட்டினை வைட்டமின் ஏவை கன்வெர்ட் பண்ணி தன்னோட ஈரலில் வந்து வைத்திருக்கும். அதை நாம் அழகாக எடுத்து சாப்பிட்றோம். நம்மளுக்கு வைட்டமின் ஏ கிடைத்து விடுகிறது. அதே நம்ம வந்து கீரைங்கிறது வந்து இலை தான். நம்ம கீரை சாப்பிட்றோம், அதில் இருக்கிற பீட்டா கேரட்டின் நம்ம ஈரலுக்குள்ளே போகுது. நம்ம ஈரல் அதைய வைட்டமின் ஏவா கன்வெர்ட் பண்ணணும், ஆனால் பண்ணாது. ஏன் செய்யாது என்றால் 50% மனிதர்களுக்கு
பீட்டா கேரட்டினை ரெட்டினாலாக கன்வெர்ட் பண்ணும் திறமை வந்து கிடையாது. யார் யாருக்கு கிடையாது? குழந்தைகளால் அதை கன்வெர்ட் செய்ய முடியாது. அவர்களுடைய உள்ளுறுப்புகள் இன்னும் சரியாக வளர்ச்சி அடையவில்லை. சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு பீட்டா கேரட்டினை ரெட்டினாலாக கன்வெர்ட் செய்ய முடியாது. தைராய்டு சுரப்பியில் கோளாறு இருப்பவர்களுக்கு பீட்டா கேரட்டினை ரெட்டினாலாக கன்வெர்ட் செய்ய முடியாது. வயதான பெரியவர்களுக்கு பீட்டா கேரட்டினை ரெட்டினாலாக கன்வெர்ட் செய்ய முடியாது. இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறவங்க யார்? 50-60% ஜனத்தொகை இதிலே போயிடுச்சு. குழந்தைகளுக்கு முடியாது, பெரியவர்களுக்கு முடியாது, சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு முடியாது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்க முடியாதுன்னா ஒரு 30-40% தான் வந்து தேர்வாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வைட்டமின் ஏ கிடைக்கிறதில்ல. கிலோ கணக்கில் கேரட்டை கடித்து சாப்பிட்ருப்பாங்க, கண் பார்வை குறைஞ்சிட்டே போகும், கண்ணாடி போடுவாங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சரி இந்த காலத்தில் எல்லாருமே கண்ணாடி போடுறாங்க, எல்லாத்துக்குமே கண்ணாடி போடணும், கண் பார்வை குறைபாடு இன்றைக்கி யாருக்கு இல்லைன்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான காரணம் என்ன? வைட்டமின் ஏ குறைபாடு நம்மிடம் இருப்பது தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முட்டை மஞ்சக்கரு ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்க, எத்தனை கிராம் வெண்ணெய் சாப்பிட்றீங்க, எத்தனை ஈரல் சாப்பிட்றீங்க, மீன் கண்ணுங்கிறத கடைசியாக யார் எப்போ பார்த்தீங்க? அதெல்லாம் நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதனால் நம்மளுக்கு வைட்டமின் ஏ கிடைப்பது கிடையாது. இதனால் கண் பார்வையில் பல்வேறு விதமான கோளாறுகள் வந்து நமக்கு வருகின்றன. நமக்கு தெரியாமல் ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் வருதுன்னு எந்த காலத்தில் எல்லாருமே சாப்பிட்றோம், எல்லாத்துக்குமே கண்ணாடி போகிற நிலமை வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி நாம் வந்து நினச்சிக்கிறோம். இதே மாதிரி பல வியாதிகள் வந்து எளிதில் தவிர்க்கப்படக்கூடிய, முதல்ல மாலைக்கண் வியாதி எக்கச்சக்கமாக வந்துட்டு இருந்துச்சு. மாலைக்கண் வியாதி வருவதற்கு காரணம் வந்து வைட்டமின் ஏ குறைபாடு தான். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான மூலப்பொருள் வைட்டமின் டி. வைட்டமின் டி என்பதை விட D3 என சொல்ல வேண்டும். இது சூரிய ஒளியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மூலப்பொருள். கடைசியாக எப்போ நாம் சூரிய ஒளியில் போய் நின்னோம்? இந்தியா வந்து உலகிலேயே சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள நாடு. மேலை நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சமே வந்து வராது. கோடை காலத்தில் ஒரு 2-3 மாதம் தான் சூரிய வெளிச்சம் வரும். உடனே நேராக பீச்சுக்கு போய் பிக்கினியோடு படுத்துட்டு சன்பாத் எடுக்கிற அப்படிம்பா, நாள் முழுக்க பீச்சில் படுத்துட்டு இருப்பாங்க. அந்த நாடுகளில் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி மிக மிக குறைவு. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா. குறிப்பாக சங்கர்ஜி வந்து குழுமில் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கிறாரு. கொங்கு பகுதியில் வரும் அனைத்து ரிப்போர்ட்டுகளிலும் ஆண் பெண் அனைவரிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் குறைபாடு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏன் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் நாட்டில் இந்த நிலைமை? சென்னையில் நேற்று நான் வந்தேன், 12 வருஷம் கழிச்சு வர்றேன். சென்னையில் ரோட்டில் போகிறேன். ரோட்டில் பைக் ஓட்டுற பெண்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக சுடிதார் போட்டு தலைக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதையும் கட்டிட்டு அல்கொய்தா மாதிரி போயிட்டுருக்குறாங்க. சூரியத்துக்கு வெளிச்சத்துக்கு அத்தனை பயம். கண்ணு மட்டும்தான் தெரியுது, யாருன்னே தெரியறதில்ல. ஏன் சூரிய வெளிச்சத்தை கண்டு நாம் இத்தனை நடுங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா இது இருக்குது, நிறைய காரணம் வந்து சொல்கிறாங்க. ஸ்கின் கேன்சர் வந்துடும், அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்கின் கேன்சர் வந்து எந்த மாதிரி பகுதியில் வரும்னா சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் மட்டுமே வரும். குறிப்பாக ஆபீஸில் வேலை செய்யப்படுவதற்கு மட்டுமே வரும். நாள் முழுக்க வயலில் உழைத்து நாள் முழுக்க கருவாடாக சூரியனில் காய்ந்த எந்த விவசாயிக்கோ வண்டிக்காரர் கூலிக்காரர் முதலான உடல் உழைப்பு செய்யும் தொழிலாளிகளுக்கோ ஸ்கின் கேன்சர் வந்து நீங்கள் பார்த்ததுண்டா? பார்த்துருக்க முடியாது. ஆனால் இதையும் வந்து நாம் செய்கிறது வந்து கிடையாது. ஆக இப்படி மிக மிக தவறான பல மூட நம்பிக்கைகள் மற்றும் தவறான உணவுகள் பலவும் வந்து நம்மிடம் சந்தைப்படுத்தப்பட்டு வந்துள்ளன. அது என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம அதையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பல வகையான வியாதிகளில் வந்து வீழ்கிறோம். இந்த பேலியோ என்பது வந்து பேர் தான் வந்து ஆங்கில பேராக இருக்குது. ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து இதன் தமிழாக்கம் வந்து கற்கால டயட். கற்காலத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகளை கற்காலத்தில் சாப்பிடக்கூடிய முறையில் சாப்பிட்டு வியாதிகளிலிருந்து விடுதலை அடையும் முறைதான் வந்து பேலியோ டயட். இங்கே நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவுமே இறக்குமதி செய்யப்பட்டு வெளிநாட்டிலிருந்து மட்டுமே கிடைக்க வேண்டிய உணவு வகை அல்ல. நீங்கள் எங்கள் குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா பணம் கட்டி இந்த பொருளை வாங்கன்னு எதையுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்து கசாப்பு கடையிலையோ இல்லை உங்கள் பக்கத்து கோழி பண்ணையிலையோ கிடைக்கக்கூடிய உணவுகளை மட்டுமே உங்களை வாங்க சொல்கிறோம். காய்கறிகள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைந்தவையாக இருந்தால் மிக மிக மகிழ்ச்சி. கொங்கு மண்டலத்தில் விளையும் தேங்காய் மற்றும் நம் நாட்டு பசுக்களிலிருந்து கிடைக்கும் வெண்ணெய்
மற்றும் நம் நாட்டு ஆடு மாடுகளிலிருந்து கிடைக்கும் இறைச்சி, இது மட்டும்தான் பெலியோ டயட். இது வந்து மேடை நாட்டு உணவுகளிலிருந்து நம் மரபையும் பாரம்பரியத்தையும் நோக்கி மாறி நம் உடல்நலை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சி. இதை வந்து நாங்கள் வந்து இது ஃபேஸ்புக் மூலிமா உங்கள் அனைவருக்கும் வந்து கொண்டு வரோம். இதனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பலனும் வந்து கிடையாது. மனோஜ் முதல் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவருமே வந்து ஏன் இதை செய்கிறோம், எங்களுக்கு என்ன நோக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோக்கமும் வந்து கிடையாது. நாங்கள் இதை வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லை, பணம் வந்து எல்லாத்துக்கும் முக்கியம். ஆனால் வந்து இந்த பேலியோ டயட் வந்து நாங்கள் அதுக்காக பயன்படுத்துறது கிடையாது. எங்கள் நோக்கம் என்னென்னா எங்களுக்கு இதனால் பலன் கிடைச்சிது. மனோஜ் வந்து 139லேருந்து இன்றைக்கி 80 கிலோ வரைக்கும் இழைச்சிருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச இந்த நன்மை வந்து அனைவருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அப்போ வந்து நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் வந்து துன்பப்படுறதை பார்க்குறோம். அவருக்கு வந்து நம்மளால் உதவ முடியுங்கிறப்போ அதை நம்ம செய்ய வேண்டியது ஒரு மனிதன் என்ற முறையில் நம் கடமை. அது மட்டுமே தான் இதன் நோக்கம். இது வந்து முழு நேர தொழிலங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால தான் இந்த மீட்டிங்கு. நாளைக்கு காலையில் இது முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு தான் போக போகிற எல்லாரும். போய் காலையிலேருந்து வேலை பார்த்து அதுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையானதை வந்து வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறோமே தவிர இந்த மாதிரியானதில் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இதில் கிடைக்கிறதெல்லாம் வந்து நம்ம நாடும் மக்களும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான். இந்தியாவில் வந்து வேறு எந்த மாநிலத்திலுமே பெலியோ டயட்னா என்னென்னு வந்து தெரியாது. எல்லோரும் வந்து இத்தனை நேரம் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் கிடைச்சதெல்லாம் வந்து இந்தியாவில் ஒரு 90 கோடி பேரை இன்னும் வந்து சென்று சேரவில்லை. அது சென்று சேருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும், எத்தனை தலைமுறைகள் ஆகும் என்பதை யோசித்தால் எனக்கு மலைப்பாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் வந்து இதை செய்யும், விஞ்ஞானிகள் வந்து செய்வார்கள், பெரிய தலைவர்கள் வந்து செய்வார்கள் என எதிர்பார்க்காமல் நாமளே வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிக்காகத்தான் இதை வந்து ஆரம்பித்தோம். இதை வந்து ஆரம்பித்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமுறை இதை எடுத்து இந்த உண்மைகளை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். மற்றபடி இந்த டயட்டை நீங்கள் எடுப்பதுன்னா இப்போ வந்து நாங்கள் இத்தனை நேரம் வந்து இந்த டயட் என்னன்னு தான் சொன்னோம், என்ன சாப்பிடணும் அதை வந்து நாங்கள் சொல்லலைன்னா அதுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி தான் டயட்டை வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். ஆக இந்த இயக்கத்தை உங்களிடம் வந்து நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். மக்களிடம் ஃபேஸ்புக்கில் எங்களால் முடிந்தவரை உழைத்து பாடுபட்டு உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். இது என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த தலைமுறைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இது எப்படி கொண்டு போக போகிறீங்கிறது வந்து உங்களோட பிரச்சனை, எங்களோட பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நம் அனைவருக்குமே செய்யக்கூடிய ஒரு கடமை, அனைவருமே நம் வருங்கால தலைமுறைக்கு செய்யக்கூடிய கடமை. அதை வந்து நம் அனைவரும் தொடர்ந்து செய்வோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு வெரி எமோஷ்னல் மூமெண்ட் எனக்கு இது கண்டிப்பாக. ஓகே, ஒன்று அடுத்தது வந்து இவங்க கேள்வி பதில் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணலாம், இன்றைக்கெல்லாம் போயிடுவோம், நாளையிலிருந்து நீங்கள் இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி எங்களை அணுகலாம், இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கையேடு கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் அணுகலாம். இதில் எங்களுடைய ஃபேஸ்புக் முகவரி கொடுத்துருக்கு. இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து அதை வந்து இந்த குரூப்பில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு, அதை பதிவு பண்ணுற இதில் உங்கள் பெயர், உங்கள் எடை, ஹைட், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மருந்து எடுத்துக்கிறீங்க, இந்த டீட்டெயில்ஸ் போட்டு பதிவு பண்ணிங்கன்னா போதும். உடனடியாக எங்கள் குரூப்பினுடைய வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் அலாட் பண்ணுவாங்க. இந்த டோக்கன் நம்பர் அலாட் பண்ணோடனே அதை வரிசையில் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான டயட், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதை வந்து இமீடியட்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது ஒரு 2-3 டேஸ் டைமில் இது நடந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதே போஸ்ட்டில் திரும்பி போட்டிங்கன்னா நாங்கள் அந்த டவுட்ஸையும் உங்களுக்கு திருப்பி கிளியர் பண்ணுவோம். மீண்டும் ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா அப்பப்போ ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னொரு டெஸ்ட் எடுத்து போட்டு நான் இப்படி இருந்தேன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி என்ன பண்ணும் அப்படிங்கிற சொல்லுவோம். ஸோ குழுமத்தில் சேர்றது முதல் இது. யாருக்கும் தொலைபேசி எண் கிடையாது, இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபேஸ்புக்கில் மட்டுமே இயங்கும் குழுமம் இது. சேர்ந்து பயனடையுங்கள். அவ்வளோதான்.